ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் தரப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேனல் நேமில் ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஹைட் பண்ணுறதுல ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. அதாவது சப்ஸ்கிரைபர்ஸை ஹைட் பண்ணுறதால நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அதே மாதிரியான சேனலாக வச்சுக்கிட்டு ஸ்பேம் பண்ணுறது, அது மூலிமா ஸ்கேம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். அது போக இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட்டும் அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா சேனல் நேமும் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக நீங்கள் வைக்கும்போது வந்து இந்த வெரிஃபிகேஷன் டிக் மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இதை வந்து தவிர்க்கிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது உங்களால் ஆட் பண்ண முடியாத மாதிரி அதில் வந்து ஷோ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் ரைட் சைட் அஃபிஷியல் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. உங்களால் ஜஸ்ட் வந்து ஒரு சேனல் இருக்குன்னா அதே மாதிரியான சேனலாக நீங்கள் கிரியேட் பண்ணணும், சேம் அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் டிக் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ்லாம் அதில் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது இனிமேல் வந்து ஷோ பண்ணாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலையாக இருக்கட்டும், இல்லைனா இன்னொரு சேனலில் போய் கமெண்ட் பண்ணும்போதாக இருக்கட்டும், இது அந்த சேனல் தானே அப்படின்னு சொல்லிட்டு வியூவர்ஸ் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்புறதுக்கு சான்சஸ் இல்லாமல் போயிடலாம். இந்த மாதிரி வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாதப்போ ஸோ இதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தவிர்த்துக்கிடுவாங்க. அதே மாதிரி அப்கோர்ஸ் சப்ஸ்கிரைபர் ரேஞ்சை வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரீசன். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சேனல் பக்கத்தில் வெரிஃபிகேஷன் டிக் அப்படிங்கிறது ஒரு பெரிய யூடியூபர் மாதிரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூவராக வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சான்ஸாக இருக்கலாம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. ஆட் பண்ணப்படும் போது எரர் வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். கைஸ், ஸ்டில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஓவரால் எல்லா ஸ்பெஷல் கேரக்டர்ஸையுமே நம்ம நேமை தவிர எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் லிமிட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதில் இன்க்ளூடிங் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த டிக் மார்க்கில் இருந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் அப்படிங்கிற அந்த ஒய் ஸ்பெஷல் கேரக்டர் வந்து எப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனதர் வெப்சைட்டில் இருந்தோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து அந்த ஃபண்ட் எல்லாமே சூஸ் பண்ணி அதை வந்து எடுத்து தேர்ந்தெடுத்து வைப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரே சேனல் மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேனல் நேம் வந்து வச்சு இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஆட் பண்ண முடியாது. அது கிளியராக இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்டேட்லேயே யூடியூப் ஹெல்த் சப்போர்ட்டில் ஸோ இந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல. இந்த மாதிரி ரீசெண்டாக அப்டேட் வந்திருந்தது. சேனல் நேமில் இனிமேல் நீங்கள் சேனல் க்ரியேட் பண்ணுறீங்கனாலும் சேம் ஒரு யூடியூபர்னுடைய அதே நேம் வந்து க்ரியேட் பண்ணாதீங்க. கொஞ்சம் உங்களுடைய யூனிக்கான நேம் வந்து ஒன்று தேர்ந்தெடுங்க. அதே மாதிரி அவங்களுடைய நேம் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் நீங்கள் சேர்க்காதீங்க. இந்த டிக் மார்க் மாதிரி வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்து இது யூடியூப் தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்க முடியாத மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் நிறைய ட்ரிக்கிவேஸ் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். பட் இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது மேக்ஸிமம் ஒரு நல்ல விஷயங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த ஸ்பேம் பண்ணுறது, கமெண்ட்ஸில் போய் அவங்களுடைய அஃபிஷியல் சேனலாக இருக்கட்டும் அதுலேயே போய் கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு வியூவருக்கும் கமெண்ட்க்கு கீழே. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் வேறு ஏதாவது ஒரு பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த பெரிய கிரியேட்டர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி இதில் ஸ்கேம் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தவிர்க்கப்படலாம் இந்த ஒரு அப்டேட் மூலிமா. ஸோ இந்த ஒரு அப்டேட்டை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் கைஸ். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டும் கொண்டு வந்திருக்காங்க. சேனல் நேம் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி மட்டும் செஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல லைக் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா நான் போகிற இந்த மேனல் அப்டேட்ஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கிறது நன்றி. பை, see you. ஸ்டில் நல்ல வீடியோ சந்திப்போம்.